இங்க இந்த மேஜிக் பாக்ஸ் கிட்ட போய் பார்க்கும்போது டக்குனு இவனை உள்ள இழுத்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ராஜாங்க காலத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஒரு இளவரசி குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பாத்டப்லயே போட்டுருது. டக்குனு அவங்க பயந்ததும் இவனை மறுபடியும் கூட்டிட்டு வந்துருது. எப்படி அங்க போனோம், யாரை பார்த்தோம்னு சொல்லிட்டு இப்ப இவனுக்கே ஒன்னும் புரியல. இப்ப இளவரசிக்கு முதுகுல காயம் இருக்குன்னு சொல்லிட்டு ஷால் மாதிரி ஒன்னு போட்டிருக்காங்க. அதை கிழட்டி இங்க இருக்கிற மேஜிக் பாக்ஸ் மாதிரி அங்க ஒன்னு இருக்கு, அதுல தெரியாதனமா போடுறாங்க. அப்ப அது டெலபோர்ட் ஆகி இந்த மேஜிக் பாக்ஸ் மூலமா இங்க வந்துருது. இவனும் பொருள் டெலபோர்ட் ஆகுதுன்ற விஷயம் தெரியாம மருந்து பாட்டில் இதெல்லாம் கொண்டு வந்து இதுல வைக்கிறான். அப்ப இதுல என்ன பொருள் வச்சாலுமே அங்க போறதால காயப்பட்டவங்களுக்கு கரெக்டா மருந்து வந்திருக்கு. இது கடவுளா பார்த்துதான் நமக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை கும்பிடுறாங்க. ஆனா இவன் வந்து பாக்கறான், இதுல வச்ச பொருள் எதுவுமே காணும். இப்ப சிக்கன் பர்கர் வாங்கிட்டு வந்து வைக்கிறான், வச்ச அத்த செகண்டே காணாம போகுது. இவங்க ஜாலியா சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப ஆப்பிள் எடுத்து வேணும்னே இந்த பாக்ஸ்ல போட்டு பாக்குறான், அது இவன் கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போகுது. இப்ப இவங்க இருக்க மேகி குர்குரே நூடுல்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து போடுறான். எல்லாம் டெலபோர்ட் ஆகி அங்கதான் போகுது. பதில் கடனா அவங்க பாரம்பரிய முறையில ரத்தத்திலே ஒரு லெட்டர் எழுதி நன்றி சொன்னது மட்டும் இல்லாம எங்க கிட்ட சரியான வெப்பன் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்டே இவன் பெரிய ஸ்னைப்பரா வாங்கி அமுச்சு வைக்கிறான். இந்த ஸ்னைப்பரை யூஸ் பண்ணி இளவரசி எதிர் நாட்டுக்காரங்களை ஈஸியா தோக்கடிச்சிடுறாங்க.